இந்த நாளிலே கூட மீண்டுமாய் தேவன் நமக்கு ஒரு நாளை கொடுத்து இந்த நாளிலே கூட நம் சபையாய் கூடி வர தேவன் மிகப்பெரிய சிலாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு உலகம் எத்தனை பேர் இன்றைக்கு ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிற காரியத்தை காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, ஜனங்கள் மறந்து போனார்கள். தெரியுமா ஒரு விஷயம், உலகத்துல இன்றைக்கு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. நம்ம அநேகருக்கு அதை குறித்து முதல்ல ஏதோ கேள்விப்பட்டோம், ஏதோ யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, இது ஏதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையோடு கூட சம்பந்தப்பட்ட காரியம் என்று சொல்றாங்க அப்படின்னு கொஞ்சம் கேட்கிற மாதிரி இருந்தது. இப்போ யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது, ஆனா அது குறித்த யோசனை நமக்கு என்ன? இது எப்படி இருக்குதுன்னா, ஜனங்கள் இன்றைக்கு உலகத்துல தங்களுடைய சொந்த காரியங்களால தேவனுடைய காரியங்களையும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க, மறந்து போயிருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் தன் பூமியில வாழ்ந்த நாட்களில் அவர் சொன்னது என்னன்னா, மாயக்காரரேன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? மாயக்காரரேன்னு சொன்னார். என்னன்னு சொன்னாரு? மாயக்காரனா என்ன தெரியுமா? யூ ஆக்டர்ஸ், யூ ஆக்ட்ரஸ், நல்லா நடிக்கிறீங்களே அப்படின்னு சொன்னார். மாயக்காரனா நடிகர்கள்னு அர்த்தம். இந்த ஹிப்போக்ரட்ஸ் என்றது ஆங்கில வார்த்தை கிடையாது, அது ஒரு கிரேக்க வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்னா நடிக்கிறவர்கள். அதான் அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து சொன்னாரு, மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தை உங்களால் நிதானிக்கிறீங்களே, நல்லா நிதானிக்கிறீங்களே, நான் வருகையின் காரியத்துக்குரிய அடையாளங்கள் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எப்படி நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். எனக்கு எத்தனை பேர் உண்மையா சமாரிய ஸ்திரீ மாதிரி ஆண்டரே நான் அப்படித்தான், எத்தனை பேர் உண்மையா நான் ஒத்துக்க முடியும்? என் மண்டையில் இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு உலகத்தை சுத்தி நான் என்ன இப்படி வாழ்வேன், என்ன பண்ணுவேன், ஏது இப்படியே. ஆனா நம்முடைய வருகையை குறித்து நான் உணர்வு இல்லாமல் என்னுடைய ஷார்ப்னஸ் மழுங்கி போய் கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, பட்டயத்தினுடைய கூர்மை எப்படி ஆயிட்டுக்குது, மழுங்கி போயிட்டு இருக்குது. பட்டயம் கூர்மையால என்ன பண்ணணும், அவன் சக்தி அதிகமாய் பிரயோஜனப்படுத்தணும். பட்டயம் ஷார்ப் ஆச்சுன்னா ஒரே வெட்டில் என்ன ஆயிடும், முடிஞ்சது. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய மனசாட்சியையும் கூர்மை ஆக்கக்கூடியதான வார்த்தைகளை கேட்டு இன்றைக்கு நாம ஷார்ப்பன் ஆகி நாம ஒவ்வொரு நாளும் உலகத்துல வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ இன்றைக்கு உலகத்துல 2 விதமான கூட்டங்கள் தான் உண்டு. அதுல ஒருத்தர் திரளான கூட்டம், இன்னொருத்தர் ரொம்ப சின்ன கூட்டம். இந்த திரளான கூட்டம் அவங்க எல்லாம் விசுவாசிப்பார்கள். என்ன பண்ணுவாங்க? விசுவாசிப்பார்கள். ஆண்டவர் யாருன்னு தெரியும். எத்தனை முறை கேட்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எந்த கூட்டத்தை சேர்ந்ததா இருக்கிறது? நான் எப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறேன்? திரளான கூட்டத்தோடு இருக்கிறேன்னா, சிறு கூட்டத்தோடு இருக்கிறேன்னா? இந்த திரளான கூட்டம் விசுவாசிக்கும். ஆண்டவர் யாருன்னு விசுவாசிப்பாங்க. அவங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவர்கிட்ட போவாங்க. தங்களுடைய குறைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க. ஆண்டவரும் அவ்வப்போது அவங்களுடைய ஜெபத்தை கேட்பார், அவ்வப்போது அவர்களுக்கு உதவிகளை செய்வார், எல்லாம் செய்வார். ஆனா இன்னொரு கூட்டம் இருக்குதே, அது ஒரு சிறிய கூட்டம். அந்த சிறிய கூட்டத்துக்கு பெயர் சீஷர்கள் கூட்டம். என்ன கூட்டம்? அது பேரு என்ன பேரு? ஆமா, இயேசு கிறிஸ்துவோடு கூட அத்தருணத்தில் ஒரு வசனம் இருக்குது பாருங்க. லூக்கா
லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் எப்படி இருந்தாங்க ஜனங்க? அநேக ஆயிரம். இயேசு கிறிஸ்துவோடு கூட போன ஜனங்க எவ்வளவு பேரு? அநேகம் ஆயிரம். ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக. இன்னைக்கு வந்துட்டு கும்பாமேளம் போல ஒரு பெரிய பெரிய பண்டிகை எல்லாம் நடக்குது இல்லை இந்திய தேசத்துல. அதுல காலில் மிதிச்ச ஒருத்தர் மிதிச்ச 100கணக்கான பேர் செத்து போயிடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருவர் மிதித்து 100 பேர் பலி, 200 பேர் பலி, 500 பேர் பலி, 1000 பேர் பலி எல்லாம் ஆழ்வாங்க. இயேசு கிறிஸ்து கூட அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்தார்கள். ஆனா ஒரு காலம், கொஞ்ச காலம் ஆனவண்ண என்னாச்சுன்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு நாம திருப்பும் பொழுது அவர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். யார் பின்வாங்கி போயிட்டாங்கன்னா? சீஷர்கள். எவ்வளவு பேரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? உலகத்துல 2 கூட்டம் தான் இருக்குது. ஒரு கூட்டம் மிகப்பெரிய கூட்டம், அநேகர் இருக்கிற கூட்டம். இன்னொரு கூட்டம் ரொம்ப சின்ன கூட்டம், அதுக்கு சீஷர்கள் கூட்டம் என்று பேரு. அவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. எங்க? அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக அநேகர். பைபிள் சொல்லுது 66 அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர். இந்த அநேகர் என்ன பண்றாங்க? அவரோடு கூட நடவாமல், அவங்க கூட சேர்ந்து நடக்க முடியல. இது ரொம்ப ஹார்டுப்பா. யோசனை பண்ணி பாருங்க. ஸ்டாப். இந்த இடத்துல ஸ்டாப். இவரோடு கூட சேர்ந்து நடக்க முடியாதுன்ற காரணத்தை நீங்க எழுதணும். என்ன பண்ணோம்? இவரோடு கூட சேர்ந்து நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சில காரணங்களை எழுதணும். நோட்ஸ் எழுதுறோம்ல, நம்மலாம் நோட்ஸ் எழுதுறோம்ல. நம்மள இவரோடு கூட சேர்ந்து நடக்க முடியாது. நோ, இட் இஸ் வெரி ஹார்ட் டு வாக் வித் திஸ் மேன். இந்த மனுஷனோட கூட சேர்ந்து நடக்கிறதுங்கிறது மிகவும் கடினம். 12 பேர் மாத்திரம் இருந்தான். இந்த 12 பேர் யாரு? உண்மை சீஷர்கள். யார் அவங்க? உண்மை சீஷர்கள். வரும்போதே தியாகமாய் வந்தவர்கள். என்ன பண்ணாங்க? வரும்போதே தியாகமாய் வந்தார்கள். என்ன தியாகமா வந்தாங்கன்னா, தங்களுடைய எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றும்படி. அது மாத்திரமல்ல, வாழ்விலும் சாவிலும் காவலிலும் நான் உம்மை பின்பற்றுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் இந்த சிறு கூட்டம். இயேசு 12 நோக்கி 67ஆம் வசனம், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்னு சொன்னார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்துல இருக்கிறது 2 கூட்டம் தான், திரளான கூட்டம். இன்னொன்று வந்துட்டு மெய் சீஷர்கள் கூட்டம், சிறிய கூட்டம். இதுல அநேகர் இருப்பாங்க, இதுல 12 பேர் மாத்திரம்தான் இருப்பாங்க. இவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுல தங்களிட வாழ்க்கையில எது எல்லாம் பெருசா இருந்துச்சோ அது எல்லாத்தையும் தியாகமாய் பலியிட ஒப்பு கொடுத்தவர்கள். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது என்ன சொன்னார்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்ன பண்ணுங்க? சீஷராக்குங்கள். அப்போ உலகத்துல 2 கூட்டம் இருக்குது. ஒண்ணு ஆண்டவரை விசுவாசிப்பாங்க. அந்த விசுவாசம் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆண்டவர் வந்தா போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற லெவல் வரையும் போகலாம். சில சமயத்துல இடையில எங்க பிரேக் ஆகி போவாங்கன்னு தெரியாது. ஆனா சீஷன் என்பவன் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிவான். என்ன பண்ணுவான்? எல்லாவற்றுக்கும். குரு சொல்லுகிறதை உட்கார்ந்து கற்றுக்கொள்ளுகிறவன் அவன். அவன் என்ன பண்ணுவான்? கற்றுக்கொள்ளுகிறவர்கள். கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, பின்பற்றி போகிறவர்கள். யார் அவங்க?
பின்பற்றி போகிறவர்கள், கற்றுக்கொள்கிறவர்கள் மாத்திரமல்ல, பின்பற்றி போகிறவர்கள். பின்பற்றி போறதுல எவ்வளவு விஷயம் இருக்கு. ஒரு ஆள் கூட சேர்ந்து நடக்கணும். நான் நிறைய பேரோட கூட சேர்ந்து நடந்துக்கிறேன், நிறைய பேரோட கூட சேர்ந்து நடந்திருக்கிறேன், ரொம்ப பெரிய ஆட்களோடு கூட நடந்து கொண்டிருக்கிறேன். ஆனா அவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரியத்துக்காக என்ன ஆயிட்டாங்க, வேலைக்கு அங்கங்க அப்படியே ரோட்ல அப்படியே ஓரம் ஆயிட்டாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை மெய்யாய் பின்பற்றுகிற ஒவ்வொரு சீஷனுடைய வாழ்க்கையிலும் இது நடக்கணும். இது என்ன ஆகணும்? நடக்கணும். இயேசு கிறிஸ்து அவர் போய் கொண்டிருந்த போது திரளான ஜனங்கள் வந்தாங்க, அவர் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. பிறகு 12 பேர் இருந்தாங்க. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? சொன்ன இல்ல ஆண்டவரே, நாங்கள் எங்க போவோம், உங்ககிட்ட நித்திய ஜீவ வசனங்கள் இருக்குது, எப்படி என்ன இருந்தாலும் நாங்கள் உங்க பின்பற்றி நாங்கள் நீங்க சொல்ற அந்த நித்திய ஜீவனுக்குள் நாங்கள் பிரவேசிக்கிற வரலையும் நாங்கள் உங்க பின்பற்றுவோம் ஆண்டவரே அப்படின்னு போன கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சிறிய கூட்டம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, கெட்டுக்கு போகிற வாசல், கேடுனாக்கா டிஸ்ட்ரக்ஷன், அழிவு, அழிவுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கும்? விசாலமாக இருக்கும். அதில் உள்ளே போகிறவர்கள் அநேகரா இருப்பார்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் நெருக்கமா இருக்கும், குறுகலான பாதை, அது கல்லும் முள்ளும் ஏராளமா இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆண்டவர் என்ன சொன்னார்? அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த சிலருடைய கூட்டத்தில் நான் எப்பவுமே இருக்க விரும்புறேன். இன்றைக்கு யார் அந்த தீர்மானத்தை எடுக்கிறவர்கள்? ஆண்டவர், அந்த சின்ன கூட்டம் இருக்குதுல்ல, அந்த சீஷர் கூட்டம், அந்த கூட்டத்துல நான் எப்போதும் இருக்க விரும்புகிறேன். உண்மை என்ன, நீ எங்க போனாலும் உண்மை பின்பற்றுகிற மனிதனாய் நான் இருக்க போகிறேன். எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிறேன். நம்ம நினைக்கிறோம் இது ரொம்ப கஷ்டமான பாதை. நிறைய பேர் அப்படிதான் யோசனை பண்ணணும். சில பேர் எல்லாம் வந்துட்டு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி உலகமும் வேலையும் காசும் பணமும் இப்படிதான் இருந்தாங்க. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு என்னோட கூட சேர்ந்து நடக்கும் பொழுது, ஓ இவங்களை என்ன பண்ணிடலாம், கண்டிப்பா இவங்களை வந்து பிக்கப் பண்ணி நம்முடைய வழியில கொண்டு போக முடியும், ஆண்டவரை பின்பற்றுகிற அந்த ஜீவ பாதையில கொண்டு போக முடியும் சொல்லிட்டு பயணித்தார்கள். ஆனா திரும்ப வரும்போது என்னாச்சுன்னா, வழி அருகே ஏற்பட்ட சில காரியங்கள் நிமித்தம் என்னாச்சு, திரும்பவும் அப்படியே போயிட்டாங்க, திரும்பவும் அந்த வழியே போயிட்டாங்க. இதை பார்க்கும்போது இந்த வாழ்க்கை கடினமான ஒரு வாழ்க்கை கிடையாது, கஷ்டமான பாதை கிடையாது இது. ஏன்னா நமக்கு முன்னாக ஒருத்தர் வந்துட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு பேரு முன்னோடி. யாரு பேரு? முன்னோடி, ஃபோர் ரன்னர். இங்கிலீஷ்ல என்ன பேரு? ஃபோர் ரன்னர், முன்னோடி. முன்னோடி யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரத்துல 18, 19, 20 நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படிக்கு, பிடிச்சுக் கொள்ளும்படிக்கு, to hold on the hope. நமக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையை நாம் பற்றிக் கொள்ளும்படிக்கு அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு, இரண்டு மாறாத விசேஷம், unchanging good news. என்ன சொல்றது? குட் நியூஸ், மாறாத விசேஷங்களை அவர் சொன்னாரு. நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி, நமக்கு நிறைவான ஆறுதல் உண்டாகும். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், இது எவ்வளவேனும் கொஞ்சம் கூட பொய் சொல்லாத தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமா இருக்குது. ஆத்தும நங்கூரம்னா இந்த நம்பிக்கை வந்துட்டு நம்முடைய இருதயத்துல ஆழமா, சீஷனுடைய இருதயத்துல ஆழமா பாய்ச்சப்பட்டு இருக்கிறது. அதனால அவன் அசைவதில்லை. என்ன பண்றதுல? அசைவதில்லை. நமக்கு முன்னோடினவராகிய ஆண்டவர் நமக்கு முன்னே ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த பாதையில தான், கஷ்டமான பாதைன்னு நம்ம நினைக்கிறோமே, அந்த பாதையில தான், அந்த இடுக்கமான வாசல் வழியாக தான், அந்த நெருக்கமான வழியில தான் அவர் முன்னே ஓடிக்கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவர் பேர் முன்னோடி. He is the forerunner என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அந்த திரைக்குள் அவர் பிரவேசித்திருக்கிறார்.
நமக்கு முன்னாக ஆண்டவர் இயேசு போய் கொண்டிருக்கார். அதனால நமக்கு மோசம் ஒன்றும் வராது. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, இந்த வேதத்துல எவ்வளோ தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது இல்லை. இதெல்லாம் யாருக்கு சொந்தம்னா அவருடைய சீஷர்களுக்கு தான் சொந்தம். யாருக்கு சொந்தம்? ஆமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அநேக கல்விமான்களும் நீதிமான்களும் ஞானிகளும் வந்துட்டு இதை காண விரும்பியும் காணாமலும், கேட்க விரும்பியும் கேளாமலும் போனார்கள். இவைகளை காண்கிற கண்கள் பாக்கியம் உள்ளவைகள், இவைகளை கேட்கிற செவிகள் பாக்கியம் உள்ளவைகள். ஆண்டவர் என்ன சொன்னார் சீஷர்களை பார்த்து? இவைகளை நீங்கள் காண்கிறதுனால, இவைகளை நீங்கள் கேட்கிறதுனால நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, புறம்பே இருக்கிறவர்களுக்கு அளிக்கப்படவில்லை. ஆகவே இந்த வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிற இந்த சீஷத்துவ வாழ்க்கைங்கிறது வந்துட்டு ஏதோ அறகுறை ஓட்டம் ஓடி வழி விலகி போகிற ஓட்டம் கிடையாது. முன்னோடினவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கண்களை பதிய வைத்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை, தொடர் ஓட்டம். இதுக்கு என்ன சொல்றது? தொடர் ஓட்டம். ரிலே கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிலே. நான் ஒரு அத்லெட் கிடையாது, ஆனா ரிலேங்கிறது வந்து என்னன்னா ஒரு தொடர் ஓட்டம். இது அப்படியே தொடர்ந்து என்ன பண்ணோம்? ஓடிக்கொண்டே இருக்கு. ஆகவே பெரியமானவர்களே, இது வந்து சாதாரண ஒரு காரியம் அல்ல. இதுக்கு வந்து விலைக்கிரயம் செய்யணும். என்ன தேவை? விலைக்கிரயம் கொடுக்கணும். ஒரு லேண்ட் வாங்கினா என்ன பண்ணணும்? விலைக்கிரயம் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? விலைக்கிரயம் கொடுக்கணும். அதனாலதான் மத்திய 13ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இப்படி சொல்லுது பாருங்க, 45-46. பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு இவர் சொல்லுகிறார், தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஒரு விலையுயர்ந்த முத்தை வந்து கண்டுபிடிச்சார். அந்த முத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த முத்தை எப்படியாவது நான் வாங்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். தனக்குண்டான எல்லாவற்றையும். சீஷன் என்பவன் முதல்ல அவன் தன்னைத்தானே அவன் வெறுக்கிறவனாக, பிறகு தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவன் வெறுக்கிறவனாக இருக்க வேண்டும். இதுதான் இங்க வாசிக்கிறோம். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்றாவது இந்த முத்தை நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு சொந்தமாக கொள்ள போகிறேன். இதுக்கு குறைவானது சீஷத்துவ வாழ்க்கை கிடையாது. விலையுயர்ந்த முத்தை விலைக்கரம் செலுத்தியாவது அவரை எனக்கு சொந்தமாக்கி அவர் போகிற பாதையில் அவரை பின்பற்றுகிற சீஷனாய் நான் தொடர்ந்து ஓட வேண்டும். இதுதான் இன்றைக்கு செய்தி. இதுதான் இன்றைக்கு செய்தி. இதுக்கு குறைவானது சீஷத்துவம் கிடையாது. எனக்கு உண்டானது எல்லாவற்றையும் நான் விற்கலன்னா, என்ன ஒப்பு கொடுக்கலன்னா, இது கொஞ்சம் அது கொஞ்சம் பிடிச்சி கிச்சு வச்சுட்டு இருந்தோம்னா சீஷன் அல்ல. சீஷன் அல்ல. இன்றைய கிறிஸ்துவம் இன்றைக்கு மெய்யான கிருபையை புரட்டி தள்ளி போட்டுச்சு. இன்றைக்கு கிறிஸ்துவம் எப்படி இருக்கு? மெய்யான தேவனுடைய கிருபையை புரட்டி தள்ளி போட்டுச்சு. எப்படியான ஆள் ஆண்டவர் வரும்போது போயிடலாம். அவர் மிகவும் நல்லவர், கிருபை உள்ளவர். யூதா அதனால்தான் சொன்னார், தேவனுடைய கிருபையை பக்க வழியா நுழைந்த சிலர் என்ன பண்ணிட்டாங்க? தேவனுடைய கிருபையை புரட்டி போட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? புரட்டி போட்டாங்க. இன்றைக்கு கிறிஸ்துவ தேவனுடைய மெய்யான கிருபையை வந்துட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு பாவம் பண்ற மாதிரி வந்துட்டு இன்றைக்கு போயிடுச்சு. இன்றைக்கு கிறிஸ்துவம் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு தள்ளி போட்டு இன்றைக்கு வந்துட்டு கோதுமை மணிகளுக்கு பதிலாக பதர்கள் தான் இன்னைக்கு மிஞ்சி வருது. பதர் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கும்? பதர் பார்த்துருக்கோமா? பதர் எத்தனை பேர் பார்த்துருக்கோம்? பதர், ஆமா, அதை எடுத்து பார்த்து தொட்டு பார்த்தா தான் தெரியும்.
அதுக்குள்ள மணி இருக்குதா, கோதுமை மணி இருக்குதா, அல்லது வேற தானியம் இருக்கிறதா இல்லையான்றது தெரியும். இன்றைக்கு வந்துட்டு இந்த பதர்கள் இன்றைக்கு நிறைந்து காணப்படுகிறது. ஆனா நாங்களும் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற கூட்டம். அது எப்படி இன்னைக்கு கண்டுபிடிக்கலாம்னா, பெரியமானவர்களே, மனம் திரும்பாமலே ஆண்டவரின் பாவத்தை மன்னித்திருக்கிறார்னு சொல்லிட்டு நம்புவது. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மனம் திரும்பாமலே என் பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார். இதுதான் தேவனுடைய கிருபையை புரட்டி போடுகிற ஒரு வாழ்க்கை. இது மாத்திரமல்ல, ஒழுங்கின் படி இல்லாத ஞான ஸ்நானம். இன்னைக்கு மனம் திரும்பி இருக்கியா? விசுவாசம், மெய்யான விசுவாசம் உனக்குள்ள இருக்குதா? இது தெரியாமலே போட்டு தண்ணியில போட்டு முக்கிறது, ஞான ஸ்நானம் கொடுக்கிறது. எனக்கு எத்தனை பேர் அன்னைக்கு வாழ்க்கை இப்படி இருக்கு தெரியுங்களா? ரட்சிக்கவே படல, பழைய சுபாவம் மாறல, எத்தனையோ இன்னும் விட்டு தொலைக்காத எத்தனையோ காரியங்கள் இன்னும் பின்தொடர்ந்து அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. ஆனா ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் அஸ்திபாரம் இல்லாத கட்டிடங்கள் போல ஒரு நாள் நிச்சயமா பெருமழை வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதும் பொழுது அந்த வீடு அழியும். நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் ஆழமாய் தோண்டி அஸ்திபாரத்தை போட்டு தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். சீஷன் என்பவன் புத்தியுள்ள மனுஷன். ஒழுங்கின் படி இல்லாத ஞான ஸ்நானம், அது இல்லாம மன்னிப்பை அறிக்கை செய்யாம, அறிக்கை செய்ய, நீங்கள் ஒருவர் மன்னிக்கும்படி, ஒருவர் பாவங்களை ஒருவர் நீங்க என்ன பண்ணுங்க, அறிக்கை செய்யுங்கள் என்று அதை செய்யாமலே கர்த்தருடைய பந்திக்கு வந்து உட்கார்ந்து. இதெல்லாம் தேவனுடைய மெய்யான கிருபையை புரட்டி போட்ட கிறிஸ்துவம். இதெல்லாம் நான் சொல்லுகிறேன். யூதா இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு யோசேப்பு மரியாளோடு கூட, மரியாளின் மூலமாய் பிறந்த யூதா தன்னுடைய நிருபத்தில் இவைகளை எழுதியிருக்கிறார். என்ன சொல்றாரு? தேவனுடைய மெய்யான கிருபையை இவர்கள் காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி போட்டார்கள். லைசன்ஸ் வாங்கிட்டாங்க, பாவம் பண்றதுக்கு லைசன்ஸ் வாங்கி, லைசன்ஸ் இருக்குது. எப்படின்னா வாழ் ஆண்டவர் வந்தா போக மாட்டேன், கண்டிப்பா நிச்சயமா போக மாட்டேன். மனம் திரும்புதல் இல்லாத மன்னிப்பு, நான் மன்னிக்கப்பட்டாயிற்று, மனமே திரும்பல. ஒழுங்கின்படி இல்லாத ஞானஸ்தானம், பாவ அறிக்கை இல்லாத கர்த்தருடைய பந்தி என்று சொல்லி இன்றைக்கு சீப்பா போயிடுச்சு, எல்லாம் மலிந்து போனது. கிறிஸ்துவ உலகம் இன்றைக்கு எப்படி ஆச்சு? மலிந்து போகணும். ஆகவே பிரியமானவர்களே, இயேசுவும் இல்லை, அவருடைய கிருபையும் இல்லை, சிலுவையும் அவன் வாழ்க்கையில் இல்லை. இதுதான் காரியம். அதனால்தான் கொரிந்து சபையை பார்த்து சொன்னார், கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். டெஸ்ட் யுவர் செல்ஃப். டெஸ்ட் பண்ணி பாருங்க, கிறிஸ்து உள்ள இருக்கிறாரா? சொன்னார், கிறிஸ்து உள்ள இருக்கிறாரா? உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இதெல்லாம் எப்ப சம்பவிக்கணும் தெரியுங்களா பிரியமானவர்களே? திரளான ஜனங்கள் எங்கெல்லாம் வராங்களோ, கூட்டம் கூட்டமா வராங்களோ, அங்கதான் ஆபத்து ஆரம்பிக்கிறது. அப்பதான் ஆபத்து ஆரம்பிக்கிறது. ஆனா எங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களோ அங்கே தரமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நிலைநாட்டப்பட முடியும். ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல சீஷத்துவத்தை குறித்ததான 3 நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமா போனாங்க. எவ்வளவு ஜனங்க போனாங்க? திரள் கூட்டம், அநேக ஜனங்க முந்தி அடிச்சுக்கிறது. அப்படியே அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து அவர்களை பார்த்து சொல்றாரு, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால்
எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஆண்டவருக்கு மேல என்னுடைய மனைவி, என் தாய், என் தகப்பன், என் பிள்ளை, என் சகோதரன், என் சகோதரி, என் லைஃப், என் ஜீவன், இது ஆண்டவருக்கு மேல நம்ம வச்சிட்டோம்னா நாம சீஷன் அல்ல. நம்ம யாரு இல்ல? ஆண்டவர் சொல்லிட்டார், அவரே சொல்லிட்டார், சீஷனா இருக்க மாட்டான். அப்புறம் சொன்னாரு, இன்னொரு விஷயம் சொல்றாரு 27ல, தன் சிலுவையை சுமந்து கொண்டு தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். எனக்கு சீஷனா இருக்க முடியாது. என்ன சொல்றாரு? சிலுவை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? இயேசுவை பின்பற்ற வேண்டும். சிலுவைன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு வியாதி சிலுவை ஆடும். என் புள்ள தாங்க எனக்கு சிலுவைன்னு சொல்லுவாங்க. ராங். அதெல்லாம் என்னது? தவறு. சிலுவைங்கிறது என்ன தெரியுங்களா? சிலுவை, ஆண்டவர் சொன்னாரு, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் அனுதினமும் சாகிறேன். என்ன சொன்னாரு? அனுதினமும் சாகிறேன். மனுஷருடைய அபிப்பிராயங்களுக்கு நான் சாகிறேன். மனுஷன் என்னை குறிச்சு என்ன நினைக்குவான்? நான் சாகிறேன். மனுஷர் இவன் எப்படி, அவன் அப்படி, நான் சாகிறேன். என்ன வெறும் சாகிறேன்னு சொல்றாரு? இன்னைக்கு வந்துட்டு சரியான மூடு இல்லையோ? சீஷன் என்பவன் தேவனை தன்னுடைய வாழ்க்கையில முதன்மையான ஸ்தானம், வேலை, காசு, இவங்கோ இதெல்லாம் தூரம் வச்சுட்டு இயேசுவை முன்னோக்கி கடந்து போ. ஆண்டவர் முன்னோடினவரா இருக்கிறார், அவரை பார்த்து முன்னாடி கடந்து போ. கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆமென். பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. ஆனா இதுதான் வாழ்க்கை கிடையாது. இயேசுதான் வாழ்க்கை. இயேசுதான் வாழ்க்கை. அதனால ஆண்டவர் இன்னொரு விஷயம் சொன்னார். 33ஆம் வசனம், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். எனக்கு உண்டானது என்னெல்லாம் எனக்கு இருக்கோ அதெல்லாம் பத்தி நான் வெறுக்கலைன்னா ஆண்டவருக்கு நான் என்னவா இருக்க முடியாது? சீஷனா இருக்க முடியாது. இது ரொம்ப கஷ்டமான காரியமோ இல்லை. அவர் சொன்னதை நாம இப்ப வசனம் வாசித்தோம் பாருங்களேன். இன்னைக்கு வேத வாசிப்புல ஒரு விஷயம் சொன்னாரு, இது எத்தனை பேருக்கு விளங்குச்சுன்னு தெரியல. அவர் என்ன சொன்னார்னா, நீ என்னில் அன்பா இருக்கிறன்றதை எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்னா, நான் சொல்றதை நீ செய்வேன். என்ன பண்ணுவ? நான் சொல்றத நீ செய்வேன், நீ கீழ்ப்படிவேன். அதான் நீ என்னில் அன்பா இருக்கிறதற்கு அடையாளம். ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவான், என் கற்பனைகளை கை கொள்ளுவான். அதான் ப்ரூஃப். ஒரு ஆள் பிடிக்கல, அவர் சொல்றாங்க. அதனால் ஆண்டவர் சொன்னாரு, தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் ஒருவன் வெறுக்காவிட்டால் என்னை அவன் சீஷனா இருக்க முடியாது, என்னை பின்பற்ற முடியாது. அதனாலதான் இடையில ஒரு காரியத்தை சொன்னாரு. 30ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மனுஷன் கட்ட தொடங்கி, ஒரு மனுஷன் ஒரு பெரிய டவர் கட்டுறாரு, ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாரு, முடிக்க திராணி இல்லாம போயிட்டான். ஸ்டார்ட் பண்ணிட்டான், ஆனா முடிக்க திராணி இல்லை என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாது. அது மற்றவர்களுக்கு பரியாசம். அவன் நல்லா கட்டிட்டு இருந்தா என்ன தெரியல, ஸ்டாப் பண்ணிட்டான். எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் காட்டணும்? இவ்வளவு பெருசு தேவையா? இதெல்லாம் பரியாசம். இதெல்லாம் என்னது? பரியாசம். அதை கட்டி தீர்க்கிறதற்கு ஒரு ஆள் இதை கட்டும் பொழுது, இதை கட்டி முடிக்க எனக்கு திராணி இருக்குதான்றத முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவன். ஆண்டவர் எப்படி சொன்னார் பாத்தீங்களா?
நீ உண்மையா என்னை சீஷனாய் என்னை பின்பற்றி வர நீ விரும்பினால் ஃபர்ஸ்ட் உக்காரு. ஃபர்ஸ்ட் உட்காரு. வேலையெல்லாம் பண்ணாது, ஊழியெல்லாம் போய் பண்ணாது, ஜஸ்ட் உட்காரு. ஃபர்ஸ்ட் உட்காரு. ஊழியம் அவசியம் கிடையாது. நேற்று சகோதர இடத்துல பேசிட்டு இருந்தேன். ஊழியம் அவசியம் கிடையாது. மோசேக்கு மிகப்பெரிய ஊழியத்தை கொடுத்தார். 20 லட்சம் ஜனங்களை ஒரு தனி மனிதனாய் அவர்களை அழைத்து கொண்டு வரக்கூடிய பெரிய பொறுப்பை கொடுத்தார். அவர் தான் கூப்பிட்டார், அவர் தான் அழைச்சார். நீ போ பார்வோனிடத்துல அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வா. ஆனா போற வழியில மோசையை கொல்ல பார்த்தார். என்ன பண்ணாரு? கொல்ல பார்த்தார். என்ன ஆண்டவரே, எவ்வளவு பெரிய ஊழியம் கொடுத்துருக்கீங்க, நீங்க தான் போய் கூட்டிட்டு வான்னு சொல்லியிருக்கீங்க, போற வழியில சாகடிக்க பாக்குறீங்களே. ஆண்டவருக்கு ஊழியம் முக்கியம் கிடையாது, வாழ்க்கை தான் முக்கியம். என்ன முக்கியம்? வாழ்க்கை. மோசே 8ஆம் நாளில் விருத்தச்சேதனம் அடைந்தவன். ஆபிரகாமுடைய பிள்ளைக்கு முதலாவது விருத்தச்சேதனம் பண்ணும் போது கர்த்தர் இந்த நியமத்தை ஏற்பட 8ஆம் நாளில் பிள்ளைக்கு விருத்தச்சேதனம் பண்ண வேண்டும். மோசே மீதியான் தேசத்துக்கு போய் 40 வருஷம் தங்கி கர்த்தருடைய கற்பனைகளை மறந்து போனார். 2 பிள்ளைகளை பெற்றார். 2 பிள்ளைகளை பெற்றார். 2 பிள்ளைகளை பெற்று கர்த்தருடைய கற்பனைகளை பின்பற்றாமல் போன மனிதன், நீ லீடரா இருக்க தகுதி கிடையாது, எனக்கு உன்னுடைய ஊழியம் தேவை கிடையாது, நீயே வந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளாத போது 20 லட்சம் ஜனங்களுக்கு நீ மாதிரியா இருக்க முடியாது. ஸ்டாப். புத்திசாலியான மனைவி இன்னைக்கு இருக்கிற மனைவிமார்கள் போல இல்லை. கணவன் தப்பி தவறி போனா ஏதோ சரியா போயான்னு சொல்ற ஆள் கிடையாது. கூட சேர்ந்து நடக்கிறது. நோ. புத்திசாலியான மனைவி உடனே ஒரு கருத்தான கல்லை எடுத்து 2 பிள்ளைகளுடைய நுனித்தோலை கட் பண்ணி வீசி எறிஞ்சிட்டு, இவன் என் ரத்த சம்பந்தமான புருஷன் சொன்னான். உடனே ஆண்டவருடைய தூதன் அவனை விட்டு விலகி போனார். அவன் சாகாமல் தப்பித்தான். மோசே தொடர்ந்து போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். 40 ஆண்டு காலம் 20 லட்சம் ஜனங்களை பார்வோனுடைய பெரிய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கானான் தேசத்து எல்லை வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையின்படி கொண்டு போய் சேர்த்தார். கற்பனைகளை கை கொள்வது மிகவும் அவசியம். மனவர்களே, முன்பு உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார். இது ஒர்த்து தானா? இந்த ரூட்ல போறது சரிதானா? இதுல இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் தாண்டி எப்படியாவது ஆண்டவரை பின்பற்றி போயிட்டே இருக்கணும். முன்பு உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார். பிறகு இயேசுவை பின்பற்று. ஆண்டவர் மிகவும் தெளிவா கரெக்டா சொல்லுவார். முடியுமா? முடியாதா? ஃபாலோ பண்ண முடியுமா? முடியாதா? இதுதான் என்னுடைய வழி. வழி ரொம்ப கஷ்டம்தான், கல்லும் முள்ளும் ஏராளம். ஆனா நீ டிராவல் பண்ணேன்னா உன் கூட நான் இருப்பேன். உலகத்தை ஜெயித்தவன் நான், பாவத்தை ஜெயித்தவன், மரணத்தை ஜெயித்தவன். உனக்கு முன்னாடி நான் போய் கொண்டிருக்கிறேன். உனக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை நான் சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த இயேசு முன்னாடி போய் கொண்டிருக்கிறார். அவரை பின்பற்றுகிற சீஷனாய் தன்னைத்தான் வெறுத்து, தன் ஜீவனை வெறுத்து, தனக்கு உண்டானதை வெறுத்து இயேசுவை பின்பற்றுகிற கூட்டமாய் இந்த நாளிலே நாம் கடந்து போவோம். கர்த்தர் அப்படியே நமக்கு வாழ இந்த நாளிலே மெய்யான சபையாய் கர்த்தரை பின்பற்றுகிற சீஷர் கூட்டமாய் இந்த நாளிலே வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்த கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. ஆமென். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். உலகம் பின்னே சிலுவையின் முன்னே, உலகம் பின்னே
சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் திரும்பிப்பதாரை என்றும் பின் செல்வேன் என் மீட்பராரை என்றும் பின் செல்வேன் என் மீட்பராரை என்றும் பின் செல்வேன் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் இயேசுவின் ஆசை சீயோனின் வாஞ்சை இயேசுவின் ஆசை சீயோனின் வாஞ்சை இயேசுவின் ஆசை சீயோனின் வாஞ்சை பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன் இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன் இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான்